யோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க சாட்டர்டே என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். ஹியர் வி கோ. ஃபைனலா வீக்கெண்ட் வந்துருச்சு. வீக் டேஸ் மட்டும் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது, ஆனா வீக்கெண்டு ஃபாஸ்டா போயிருது. எனக்கு மட்டும் தான் எப்படியான்னு தெரியல. வழக்கம் போல இன்னைக்கு கிளாஸ் இருந்தனால மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டேன். இந்த குட்டி குட்டி பசங்க வீக்கெண்ட்ல கூட மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு கிளாஸுக்கு வரதை பார்க்கறதே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். ஃபைனலா பாய்ஸ்க்கு எல்லா ட்ரைனிங்கை முடிச்சோன்னே இன்னைக்கு நம்மளுக்கு ஜிம்ல தொடக்க டே இல்லையா? பாய்ஸ் எல்லாத்தையும் வழி அமைச்சு வச்சுட்டு காடி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஜிம்முக்கு சதுரியாச்சு. ஒர்க் அவுட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் ப்ராப்பரா பண்ணிட்டு, இங்க ஒரு குட்டி பதிவு. நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம், ஒரு பயிற்சிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி வார்ம் அப்பே இல்லாம ஸ்டார்ட் பண்றது தான். ஸோ ப்ராப்பரா எல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் முடிச்சுட்டு ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஃபயரா பாடி வெயிட் ஸ்குவாட்ல 3 செட்டை போட்டு, அடுத்து தம்பிள்ஸ் ஸ்குவாட்ல 3 செட்டு. வெயிட்டை ஓவரா வச்சனால கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது எனக்கு பிடிக்காத வேரியேஷனு, எப்படியோ கொடூர வழியை காட்டுற லஞ்சஸை முடிச்சுட்டு அடுத்து டவுசரை கிழிக்கிற சுமோ ஸ்குவாட்ல 3 செட்டை போட்டு, அப்படியே ஆம்ஸ்டிங்ஸ்ல 3 செட் 15 ரெப்ஸை முடிச்சுட்டு, ஃபைனலா ஷோல்டர்ல 2 வேரியேஷன் ட்ரை பண்ணிட்டு ஃபினிஷிங் டச்சுக்கு காப்ஸ் ஒர்க் கோடை போட்டு வேர்வையை தட்டி விட்டு ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். காடி எடுத்துட்டு போற வழியில முட்டையை வாங்கிட்டு, போற வழியிலே நிப்பாட்டி அப்படியே புரோட்டீனையும் வாங்கிட்டு செட்டிங்கா எல்லாத்தையும் காடியில மாத்திட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு குட்டி நேப்பு. ஈவினிங் போல எந்திரிச்சு ஏரியா சின்ன பசங்களோட ப்ரோ கபடி லைவ் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தனால காடி எடுத்துட்டு அப்படியே பஜாருக்கு கிளம்பியாச்சு. பஜார்ல போயிட்டு பாலுக்கு காத்தடிக்க ஒரு பம்பை வாங்கிட்டு வர வழியில ஜூஸை குடிச்சிட்டு நைட்டு போல மேன்யூ மேட்சை பார்த்துட்டு, மேட்சை பத்தி சொல்லணும்னா அந்த லாஸ்ட் மினிட் ரிச்சார்லிசன் கோலு. நான் கூட மேன்யூ தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில தான் வந்தாரு விநாயக். 96th மினிட்ல நம்ம டிலைட்டோட புல்லட் மாதிரி ஒரு ஹெட்டரு நெட்டை கிழிச்சிட்டு உள்ள போச்சு. சரியான கூஸ் பம்ப்ஸ். இந்த மேட்சை பார்த்துட்டு நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு சீக்கிரம் தூங்க போயிட்டேன். இதோட அந்த விளாகை முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா ஜாலியா இருங்க.